அதே மாதிரி சில பேரோட நான் இருக்கும் நண்பர்களாக சில பேரோட இருந்தேன், சில பேரோட இப்போ அவங்களோட இல்லை, மனசாக மட்டும் பேசணும். இது ஒரு சகஜம். அப்புறம் இதை சொல்கிறதோட அர்த்தம்னா ஒன்று எங்களுக்கே நினைக்கும் ரொம்ப சிரிப்பு வருது. இது ஒரு மேஜிக் நடந்தது. இது வந்து நாங்களே சண்டை போடுவோம்னு நினச்சிட்டு போன செட்டில் வந்து 3 பேர், நானும் நித்யாவும் சாரும் அவரோட பேசிக்கிறோம். சுகு இருந்தாப்புல பக்கத்தில் நினைக்கிறேன். நித்யா பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, என்னை பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, சார் பற்றி என்னமோ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணம். ஏன் நித்திலனோட படம் பண்ணும்போது 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் சொன்னேன், என்னடா நித்திலா என்ன சொன்னேன், அண்ணே உங்களை பற்றி என்னென்னமோ சொல்லி பழப்பி விட்டாங்கண்ணே, என்ன வந்தாருன்னா அவ்வளோதான் செட்டில் இது பண்ணுவாப்புல அப்படி பண்ணுவோம் ஏதோ சொல்லிட்டாங்கண்ணே என்னென்ன. அவன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட 1 வருஷமாக பழகிறான். ஆனால் செட்டுக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு இருந்து 2ஆம் நாளுக்கு அப்புறம் தான் சொன்னான், அண்ணா என்னென்னமோ சொல்லி விட்டாங்கண்ணே என்கிட்ட அப்படின்னு. அப்படி எல்லாம் ஒன்று நடக்கும். இப்போ நிஜமாக இந்த மனிதர்கள் சந்திக்கும். நாங்களும் நித்யாவும் சாரும் பேசும்போது அப்போ நித்யா பற்றி ஒரு பெரிய ஐயோ அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் டார்ச்சரு ஷார்ட் டெம்பர் அப்படி என்னமோ பேசுகிறாங்க. இவரை பற்றி அவன் சொல்லுவாங்க, ஐயோ பாண்டராஜா அப்படி தான் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுவோம். விஜய் சேதுபதியா வந்தால் அவ்வளோதான் செட்டில் வந்து இதெல்லாம் பண்ணோம். இப்படி எல்லோரும் இதெல்லாம் எங்களை பற்றின காசிப்பே நாங்களே ஷேர் பண்ணி நாங்களே சிரிச்சுக்கிட்டோம்.